ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னை பார்த்து பேச உன் அப்பா நான் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒன்று உன் மனதையும் உன்னையும் இருக்குவது போல் உணர்கின்றாயா? உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என தேவையில்லாத எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி உன் நிம்மதியை நீயே இழந்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே? முதலில் உன்னுடைய மனதை ஒரு நிமிடம் அமைதிப்படுத்த போராடுகின்றாய். ஆனால் அது உன்னால் முடியவில்லை. உன்னை அழுத்தும் அனைத்தும் அறிந்தவன் நான். உன் உலகத்திலும் உன் மனதிலும் உனக்காக வாழ்கிறேன். நான் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன்? கையில் சுடுபட்டாலே தாங்காத நீ, உன் மனம் வெப்பம் நிறைந்து சூடாக கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வழிவிலக்க செய்கின்றது. மனதில் பலம் இல்லாமல் தவிக்கின்றாய். உன் மனதில் உள்ள குமுறலும் நான் அறிவேன். அப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கின்றாயா? கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கு கஷ்டம் இருக்கின்றது. தன் பிள்ளைகளின் முந்தைய கர்ம வினையால் அவதிப்பட்டு துன்புறும் பொழுது, என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை அண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்டு உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது. நீ தேடிய அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபொழுதும் நான் நகர்ந்து செல்ல மாட்டேன். எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாப்பதே என்னுடைய வேலை. உன் சந்தோஷத்தில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது. உன்னுடைய அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது. உன்னுடைய சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது. அடம் பிடிக்கும் பொழுது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற கடமையும் எனக்கு இருக்கின்றது. உன்னுடைய கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்குள்ளது. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் தங்கமே. கவலைப்படாதே. உன்னுடைய இந்த நிலை அனைத்தும் கூடிய விரைவில் மாறிவிடும். நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்வாய். என் நாமத்தை உச்சரி, அனைத்தும் சரியாகிவிடும். ஓம் முருகா என்றாலே உன் அருகில் நான் வந்து விடுவேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.